ஹலோ அண்ட் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூல தான் உட்காந்துருக்கேன். இந்த இன்டர்வியூல இருக்கிற 2 பேர் பத்தி சொல்லணும்னா, காமெடி கிங் அண்ட் காமெடி கிங்டம் இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பிளாஸ்ட் கன்ஃபார்ம் இருக்கு. அண்ட் வி ஹேவ் a very lovely வைகை சார் அண்ட் our lovely talented director சசி சார். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரே நிமிஷம், நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பேசுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிடணும். ஊரு கண்ணு, உழவு கண்ணு, நாலு கண்ணு, நதி கண்ணு, கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் அப்படியே போயிட்டோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க உங்க 2 பேரும் காம்படிஷன் பார்க்க அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கும். யாரு கண்ணாச்சாங்களா தெரியும் சார்? சுத்தம் இல்ல, ஒரு சூடத்தை நடுங்கையில வைங்க. போயிட்டு சுத்துறீங்க, மனசால சுத்திட்டீங்க. மனசால என் மனசு மட்டும் இல்ல, பார்த்து எல்லாரும் மனசு. சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் நீங்க 2 பேரும் என்னைக்கு மீட் பண்ணீங்க? மீட் பண்ணிட்டே இருக்கான், 20 வருஷமா மீட் பண்ணிருக்கேன். உண்மையை சொல்ல போனா முதல்ல அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் கால் அடிபட்டுருச்சு. என்னென்ன அடிபட்ட போது நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்பதான் நாங்க உட்காந்து பேசி முடிவு பண்ணி அது வின்னர். நான் சொல்ல கிரியில இருந்து வரேன். வின்னர் தானே ஃபர்ஸ்ட்? கிரி தானே முதல் படம். இல்ல வின்னர். ஆமா, அப்புறம் ப்ரொடக்ஷன்ல தான் கிரி. அப்படியா? கிரி நம்ம பேனர்ல பண்ணோம். ஆமா, நம்ம சொந்த பண்ணது கிரி. சோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கால் அடிபட்டு என்னென்ன அடிபட்ட போது கூப்பிடுவீங்க அப்படின்னாரு. விடுங்க, நான் அடிபட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சதுதான் வின்னர். ஆமா, அது மானசன் சரத்குமார் இருக்காரு. அவர் படத்துல ஒரு பள்ளத்துல குளிக்கிற மாதிரி சாப்பிட்டு அதை நானே உள்ள போய் குச்சோன்னா ஒரு பாறையில அடிபட்டு காலில் ஏற்கிறாங்க. அந்த வலி இன்னும் ஆமாம், அது இருக்கு. அந்த வலியோட அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு அது ஒரு போய் நம்ம இந்த படம். அதுக்கு முன்னால் அந்த சுந்தரா டிராவல்ஸ், அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சிட்டு 3வது படம் வின்னர். இன்னைக்கு வரைக்குமே அந்த சார், ஆனா இந்த 2 பேர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப எந்த பிடிக்கும்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீன் பார்ப்போம், அந்த டைலாக் ஒரு பிக்சர் பேச முடியுமானா அந்த டைலாக்ஸே நாங்களே அந்த டோன்லயே சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா முன்னாடியே மூவி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கு. நீங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும்? எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. எப்படி நீங்க ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்து போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா? என்ன ஆகும்? ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்ல 20% தான், அவ்வளவுதான். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா கதை பேசுவோம் நானு, அப்புறம் வெங்கட் கூட இருக்காரு, ரைட்டர் அவர் இருக்காரு, கதை பேசுவோம். ஸோ பேசி முடிச்சதுக்கு இது ரஃப் லைன் ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு ஐடியா பண்ணிட்டு இருப்போம். வடிவேலனும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க. அது அடுத்த வருஷம். இது 50% வருமானா? ஆமா, இப்போ 20% 25% 50% ஆகும். மீதி 50% பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஷூட்டிங்ல டெவலப் ஆகும். அது ஒரு இனிமையான, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இவர் லொகேஷனை பார்த்ததே வந்துடும். லொகேஷன் அமைச்சு கொடுப்பாங்க. அந்த அமைஞ்சான் அமைஞ்சோடனே 2 பேருமே முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப வணங்கக்கூடிய ஆளுங்க. ஒரு சுந்தரங்கிறது அது முருகனுடைய பேர் தான். அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமா ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தாங்க. அந்த மாதிரி சேரும் போது உள்ள போறப்ப ஒரு போன உடனே ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போன உடனே மழை பெய்யும். முதல் நாள் சுற்றி போனே மழை பெய்யும். என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவரு ஆனா எல்லா சுற்றியும் பெய்யும் இல்லாதான் இப்ப நிக்கும் பாருங்க. அப்புறம் நிக்கும், மறுபடியும் எடுப்போம், மறுபடியும் பேயும், மறுபடியும் நிக்கும், மறுபடியும் பேயும். இந்த கேப்ல பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம். அதான உண்மை. அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க அந்த முதல்ல என்னோட பேனர் அரைக்கும். முதல் நாள் ஷூட்டிங் கும்பகோணத்துல. அப்போ ஒரு 3 வருஷம் அங்க மழை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் என் ஓன் ப்ரொடக்ஷன், கிரி மழை பெய்யுது கிரி. இப்ப எனக்கு பயங்கர ஷாக். என்னன்னா நாங்களாம் வெளியில பிளான் பண்ணி ஷூட்டிங், வேற வழி இல்லாம என்னடா உள்ள அவசரமா ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஷாட்டு வடிவேலன் வச்சுதான். நீங்க அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்ற சீன் கும்பிட்டு திரும்ப என் பேனர்ல முதல் ஷாட் நம்ம சென்டிமீட்டா சொன்ன நான் முருகர் பக்தர், முருகர் போட்டோ கும்பிட்டு திரும்புறாரு. நான் சொன்ன முருகரை பார்த்துட்டு வடிவேல் திரும்புறாரு. என் பேனர் ஆரம்பிச்சுட்டு அது ஆரம்பிச்சு நல்ல நேரம், மோர் தென் 20 years பேனர் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு லைட் இல்லாம எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி.
லைட்டே இல்லாம இவ்ளோ ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த லைட் சோர்ஸ்ல எடுத்தது தான் அந்த ஒரு சீன். ரைட்டு வெளியில இருக்கு வந்துச்சு. ஆமா. உதாரணத்துக்கு சொல்லவா மலையை பத்தி? உதாரணத்துக்கு சொல்லணும். நேற்று கேட்ட ஆடிய காலையில 1 மணி நேரம் மழை. எப்படி மழை வேணும்? இவ்ளோ நாள் full வெயில்ல இருக்கும். கொட்டி எடுத்துச்சு சம. ஆடிய ஃபங்க்ஷனுக்கு வரவேற்பு ஒரு 1.5 மணி நேரம் நாங்க எல்லாரும் பயன்படுத்தி ஆடிய ஃபங்க்ஷன் எப்படி பெய்யுது நாங்க எல்லாரும் பெய்யுமா பார்த்தா காலையில ஒரு மழை அடிச்சா அந்த இடமே குழுகுழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்றாரு, இன்னைக்கு மழை பெஞ்சு எல்லாரும் வந்தது அவ்வளவு நேரத்தெல்லாம் சூடு இந்த அந்த சூடெல்லாம் இல்லாம அழகா குழுகுழுன்னு ஊட்டில ஆடி ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருக்கு. அதான் நான் ஆக்சுவலா ஜென்யூனா யோசிச்சேன். இவ்ளோ நாள் வெயில் போயிட்டே இருக்கேன், டக்குனு ஒரு நாள் மழை பெய்யுது. அது என்னைக்கு பாருங்க மழை சொன்ன கணக்குல வந்து எங்கேயும் கரெக்டா ஓப்பன் ஸ்டேடியம் ஓப்பன் ஏரியா, ஒரு அரங்கத்துக்கு கூட கிடையாது, ஓப்பன் ஏரியா. ஆனா மழை காலையில ஒரு 2 மணி நேரம் பெய்யுதுன்னா அப்ப இந்த படத்துக்கு பெரிய இந்த படத்துடைய அம்சமே வேற மாதிரி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் என்ன சொன்னா அதே நம்ம தேடி வந்து என்ன வந்து எடுக்கிறாங்க. அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்களை வந்து சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லி ரொம்ப ஃபாஸ்டா இருந்த விஷயம். இந்த கதை சும்மா பேசலாம், சும்மா பேசணும் கட 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 கடன்னு வேலை முடிஞ்சு. ஆனா ரிலீஸ் தான் லேட் ஏப்ரல்ல பண்ணிக்கணும். ஆனா படம் ஃபாஸ்டா முடிஞ்சு வேலையெல்லாம் படம் ரெடி. ஆனா இப்ப பண்ற விட நம்ம ஏப்ரல்ல பண்ணிடலாமா பண்ணாரு. ஆனா ரொம்ப நல்லதுன்னு பிள்ளைலாம் பாக்குறதுக்கு எல்லாருக்கும் நல்ல லீவ் டைம் அருமையான விஷயம் அப்படின்னா கரெக்டா அதே மாதிரி இருந்து அமைஞ்சு அழகா இன்னைக்கு உங்க பக்கத்துல பேச்சு அதான் சத்தியமா சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்து வந்து உங்க நம்ம வந்து உங்க காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாம இருந்ததுல இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி அதே ஒரு வைப் எதுவுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணது ஒரு கிரேட் ஐடியா. ஏன்னா எங்க சின்ன ஜெனரேஷனும் வந்து நல்ல அறிவான டைம் அது. ரொம்ப எல்லாருமே எங்க ஃபேமிலியில கூட ரொம்ப பசுமையான நேரம். குழந்தை குட்டிகளுக்குலாம் அவர் வந்து ஒரு திருவிழா மாதிரி. ஆமா, சம்மர்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு, இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும், எல்லா கோயில் திருவிழா நடக்கும். சோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டம் சேர்ந்து சிரிக்க போகணும். ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும், சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் தயார் பண்ணியிருக்காரு. படத்துல அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவரு ஹீரோவா நடிச்சது எனக்கு அவர் ஹீரோவா நடிச்சு அவர் தயார் பண்ணதுனால எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொறுப்பு 2 ஜாப்பே அவர் எடுத்துக்கிட்டாரு, பிடிச்ச ஜாப்பே எடுத்துக்கிட்டாரு. ஆமா எல்லாம் அவரே வச்சிருக்காரு. அடிச்சு நொறுக்கி கரெக்டா பிளான் பண்ணி எதா இருந்தாலும் பிளான் பண்ணணும். நம்ம பத்திலாம் சொன்னோம் ஆனா இதுல சொன்னோமா போக்கிரியா பிளான் பண்ணி போக்கிரி தானே அது மாதிரி உண்மையில அழகா பிளான் பண்ணி அழகா ஒர்க் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அழகா கை நிறைய வாய் நிறைய சாக்லேட் கொடுத்தோமா. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அந்த சாக்லேட்